மக்கள் அதிகமாக இருக்க ஊருக்கு அதிகமான சீட்டும் மக்கள் கம்மியாக இருக்க ஊருக்கு கம்மியான சீட்டும் கொடுக்குறாங்க. இப்போ தான் ஒரு கொஸ்டின் வருது, தமிழ்நாடு எதுவும் தப்பு பண்ணிருச்சா? சார் அவன் ஏதாவது லூசு மாதிரி பேசுவா சார், நீங்கள் தான் சார் நியாயமாக பேசணும். என்ன சார் நியாயம்? அது பாலாடு மண்டலத்தே இதுதான் பண்ணுறீங்க, எல்லா இடத்தையும் இதான் பண்ணுறீங்க, எங்களுக்கு சீட்டை ஃபுல்லாக குறைச்சி விட்டிங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஷாப் உங்கள் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் நிப்பாட்டிச்சு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நாங்கள் எவ்வளோ குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம், நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கேட்கக்கூடாது ஷாப், எங்களுக்கு சீட்டு கிடைச்சா போதும் ஷாப், நாங்கள் உங்களை ஆள போகிறோம் ஷாப், நாங்கள் தான் இனிமேல் ஆள போகிறா தமிழாவே நாங்கள் தான் ஷாப். ஏன்டா ஆள போகிறான் தமிழனே வாயில் வரல, நீ வந்து ஆள போகிறேன்னா என்னத்த ஆள போகிற? இப்ப மக்களாகிய நம்மளுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், நல்லது நினைச்சதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நமக்கு இந்த தண்டனை கிடைச்சிடக்கூடாதுதான் ஸ்டாலின் சார் அவ்வளவு போராட்டம் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. கருப்பு கொடி காமிச்சா கைது பண்ணுவீங்களா? எங்க தலை மயிறு கூட கருப்பு தான், எங்க கைது பண்ணி பாருங்களேன். நீங்க பழைய திமுகவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இது என் வாய்ஸ் இல்லைங்க, சிஎம் சாரோட வாய்ஸ். பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். எந்த ஊர்? ஷாப் பீகார். எத்தனை குழந்தை உனக்கு? எனக்கு மொத்தமா 25 குழந்தை சார். உனக்கு எந்த ஊர்? சார் மதுரை சார். எத்தனை குழந்தை? எனக்கு 2 குழந்தை சார். எங்கள் ஊர்லலாம் லிமிடேஷன் தான், குடும்ப கட்டுப்பாடு எல்லாமே இருக்குது, அதனால எங்கள் ஊரில் 2 குழந்தை தான் அக்செப்ட். பஸ்ஸில் ஒரே சீட்டு தான் இருக்குது. நீ 2 குழந்தை வச்சுருக்க, அவன் 25 குழந்தை வச்சுருக்கான், அப்போ உனக்கு சீட்டு இல்லை, அவனுக்கு தான் சீட்டு. என்னன்னே நியாயம் இது? நம்ம ஊர்லலாம் இதானே வழக்கம், 2 பிள்ளைய வச்சுருந்தானே கரெக்டு, அவன் 25 பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன், இது என்னன்னே கணக்கு? ஷாப் சூப்பர் ஷாப், ரொம்ப தேங்க்ஸ் ஷாப், 25 குழந்தை பெற்றதுக்கும் ஒரு நல்லா இது கொடுத்துருக்குறோம், நீ வேணா பாரு, நாங்கள் தான் இனிமேல் நம்ம தான் வரப்போகிறோம். சார் அவன் ஏதாவது லூசு மாதிரி பேசுவா சார், நீங்கள் தான் சார் நியாயமாக பேசணும். என்ன சார் நியாயம்? அது பாலாடு மண்டலத்தே இதுதான் பண்ணுறீங்க, எல்லா இடத்தையும் இதான் பண்ணுறீங்க, எங்களுக்கு சீட்டை ஃபுல்லாக குறைச்சி விட்டிங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஷாப் உங்கள் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் நிப்பாட்டிச்சு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நாங்கள் எவ்வளோ குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம், நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கேட்கக்கூடாது ஷாப், எங்களுக்கு சீட்டு கிடைச்சா போதும் ஷாப், நாங்கள் உங்களை ஆள போகிறோம் ஷாப், நாங்கள் தான் இனிமேல் ஆள போகிறா தமிழாவே நாங்க தான் சாப். ஏன்டா ஆள போறான் தமிழனே வாயில வரல, நீ வந்து ஆள போறேன்னா என்னத்த ஆள போற? பீகார்காரனுக்கு தான் சீட்டு, உனக்கெல்லாம் தர முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. எங்களால முடியாதவே இருக்கட்டும், எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நீங்க பழைய தமிழ்நாடை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, சும்மா பாருங்கன்னு சொல்றதை விட எங்க கிட்டே வந்து ஒரு பான் மசாலா சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் சாப். இப்போ ரீசெண்ட் டேஸில் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பரவலாக போயிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன்னா என்ன, ஏன் இதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு? ஸ்டாலின் சார் ரொம்ப நிதானத்தை இழந்து ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்கிறாரு மோடிக்கு. ஏன் இந்த டீலிமிட்டேஷனை இவ்வளோ எதிர்க்கணும்? தமிழ்நாட்டுக்கு இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? பக்கத்து மாநிலம்லாம் சும்மா இருக்குது, நீங்கள் ஏன் அவ்வளோ கத்திரிக்கன்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ்லாம் தமிழ்நாட்டை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு கூடவே இருக்க நிறைய கட்சிகள் வாயை திறக்கலை, புதுசாக வந்தவரும் ஒன்றுமே பேசலை, ஒத்தைக்கு ஸ்டாலின் சார் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு என்ன கதைன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம டிபிசி எல்லாரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. தமிழ்நாடு நம்ம வாய்ஸ், நம்ம ஓட்டு, நம்ம உரிமை. ஆனால் அந்த வாய்ஸ் குறையிறதுக்கு சரியான ஒரு ஆப்பு வந்துருக்குது. அந்த ஆப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன். புதுசாக மோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற டீலிமிட்டேஷன். சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சு சீட்டு கொடுக்க போகிறாங்க. மக்கள் அதிகமாக இருக்க ஊருக்கு அதிகமான சீட்டும் மக்கள் கம்மியாக இருக்க ஊருக்கு கம்மியான சீட்டும் கொடுக்குறாங்க. இப்போ தான் ஒரு கொஸ்டின் வருது, தமிழ்நாடு எதுவும் தப்பு பண்ணிருச்சா? தமிழ்நாடு பல வருஷமா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணோம், எஜுகேஷனை பில்ட் பண்ணோம், டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம். இப்படியெல்லாம் பண்ணதுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தான் இந்த டீலிமிட்டேஷன். இப்போ மக்களாகிய நம்மளுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், நல்லது நினைச்சதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நமக்கு இந்த தண்டனை கிடைச்சிடக்கூடாதுதான் ஸ்டாலின் சார் அவ்வளோ போராட்டம் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. கருப்பு கொடி காமிச்சா கைது பண்ணுவீங்களா? எங்க தலை மயிறு கூட கருப்பு தான், எங்க கைது பண்ணி பாருங்களேன். அந்த பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், தமிழ்நாடு பின்னாடி போயிடும், நம்ம வாய்ஸ் டவுனே ஆகிரும். நீங்க பழைய திமுகவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இது என் வாய்ஸ் இல்லைங்க, சிஎம் சாரோட வாய்ஸ். பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். இந்த டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, இதுக்கு ஸ்டாலின் சார் ஏன் அவ்வளோ அக்ரெசிவாக பேசணும்?
இது வந்து ஒரு சிஎம் பேசுற மாதிரிலாம் இல்ல, மொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆள் டிஃபெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்டாலின் சார் நம்ம நினைக்கிறோம் இது என்ன புது வெர்ஷனா இருக்கு, இதெல்லாம் புது வெர்ஷன் இல்லைங்க, பழைய வெர்ஷன். அவர் இன்னும் அக்ரெசிவான ஆளு. அந்த மேடையில் எப்படி தெரியுமா கும்பிடுறாங்க. மேடையில மட்டும் இல்லைங்க, சட்டமன்றத்திலே அந்த நிலைமை தாங்க. என்னடா இவன் பின்னாடி சிவப்பு கலரு ஆளு கருப்பா இருக்கிறான், உடனே டிஎம்கே சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்க. போட்டிருக்க டிஷர்ட் எல்லோ, அதுக்குன்னு டிவிகேவும் கிடையாது. பொதுவா சொல்றேன், ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கோ யாருனாலும் கொஸ்டின் கேட்கறது கரெக்ட் தாங்க. ஆனா ஒரு மனுஷன் இவ்வளவு டைரக்டா பிரைம் மினிஸ்டருக்கே வார்னிங் கொடுக்குறாருன்னா அந்த தில்லு யாருக்குங்க வரும்? ஏன் இந்த தமிழ்நாட்டுல யாருமே அதை பத்தி பேசல? அவருக்கு மட்டும்தான் பேசணும்னு அவசியம் இருக்கா? அதிமுக ஆல்ரெடி பிஜேபியோட கூட்டணியில இருக்கு. இப்படி ஒரு விஷயம் வந்தா தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க, ஒரு வார்த்தை அதை பத்தி பேசல. நேத்து மோடி வேற இதுல கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறாரு, அதை பத்தியும் பேசல. இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், நான் அப்படி நீ இப்படி, இதை விட்டேன் அதை விட்டேன், எல்லாம் விட்டு வந்தீங்க சார். மெயினா தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது, இப்போ நீங்க பேசினா தானே உங்களுக்கு ஓட்டே கிடைக்கும். நான் எதை பத்தியுமே பேச மாட்டேன், எனக்கு ஓட்டு முக்கியம் கிடையாது, எனக்கு எப்படினாலும் என் ஓட்டு வந்துடும். இது என்ன சார் லாஜிக்கு? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க, சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். அதெல்லாம் இருக்கட்டுங்க, பேசுறவங்க பேசுறாங்க, பேசாதவங்க போறாங்க. நமக்காக ஒரு ஆள் போராடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர் போராடுறதுக்கு அப்புறம் தான் இதுல என்ன ப்ராப்ளம்னே யோசிக்க ஆரம்பிச்சோம். இந்த டீலிமிட்டேஷன் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? பார்லிமெண்ட்ல சீட்டு குறையலாம், நம்ம வாய்ஸ் ரொம்ப வீக் ஆகிரும், டிசிஷன்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவே இருக்காதுங்க. இந்த சீட்டுன்றோம்ல, இந்த சீட்டு வெறும் ஒரு ஜஸ்ட் நம்பர்லாம் கிடையாதுங்க. இது ஒரு பவர், இது ஒரு ஃபியூச்சர். நம்ம சீட் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நம்மளோட வாய்ஸும் குறைஞ்சிரும். அப்ப நம்ம ஸ்டேட் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்? கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், தமிழ்நாடு எப்பவுமே முன்னாடி நின்னுச்சுங்க, இந்தியாவுக்கு எக்ஸாம்பிளா இருந்துச்சு. இப்போ நம்மளை பின்னாடி தள்ள போறத நம்மளே பார்க்க போறோமா? நோ, இந்த முறை கொஸ்டின் கேட்காமலாம் இருக்க முடியாது, சைலண்டாவும் இருக்க முடியாது. என் ஊருக்குள்ளே வந்து எனக்கே நீ பட்டிட்டிங்கரிங் பாப்பனா நான் சும்மா இருக்க முடியும். இந்த முறை சைலண்டாலாம் இருக்கக்கூடாதுங்க, கொஸ்டின் எல்லாருமே கேட்கணும். அப்பதான் நம்மளோட வாய்ஸ் எப்பவுமே உயர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம வாய்ஸ் மட்டும் உயரதில்ல, நம்மளோட உரிமையும் சேர்ந்து உயரதான் போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க ஸ்ரீராம், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.